கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நித்திய ஜீவன் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே வழங்கப்படும் மனிதனுக்கு ஒரு இலவச பரிசு. அது மனித குலம் ஆதாம் ஏவாள் மூலம் பாவத்திலும் அழிவிலும் விழுந்தாலும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு கொடுத்து நித்திய ஜீவனை அடைகிறோம். அது எப்படி அடைவோம் என்றால், ஒருவன் உண்மையாலுமே தன் பாவங்களை உணர்ந்து அதை தேவனிடம் அறிக்கை செய்து அந்த பாவங்களை விட்டு நீதியை செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினால் நித்திய ஜீவனை அடைவான். அது என்ன என்று வேதத்திலிருந்தே பார்ப்போம். எனக்கு பரலோகம் கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்கும். பரிசுத்தமாவதை விரும்புகிற யாவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். கிரியையோடு விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். பரிசையை சைசையை காட்டிலும் நம் நீதி அதிகமாக இருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஏழைகளுக்கு உதவும் போது வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுப்பது, அதாவது மத்திய சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 34 40 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள் என்று அங்கே சொல்லுவார். அப்போது ஒருத்தன் கேட்போம், நான் இதையெல்லாம் எப்பொழுது உங்களுக்கு நான் செய்தேன் என்று கேட்கும் பொழுது, இந்த ஏழைகளுக்கு எதை நீங்கள் செய்கிறீர்களோ அது எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களை, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் கடைப்பிடிப்பீர்கள், நாம் கடைப்பிடித்து பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். சரிங்களா? தேங்க்யூ.